நடிகர் விஜய் வந்து புதிதாக வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு இந்தியா அளவில். ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து வர்றது வந்து இது வந்து புதிது கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய் வந்திருக்காரு. இது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பயன் தரும்? 2026 வந்து போட்டிட்டு உடனே முதலமைச்சர் ஆகிடும்னு சொல்லி அவர் கட்சி நிர்வாகிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். முதல்ல நடிகர் விஜய் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை துவங்கியிருக்கிறாரு. அதுக்காக தான் வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இங்கே அரசியல் இயக்கம் ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து வளர்ந்து வர்றதுக்கப்புறம் திராவிடம் என்ற சொல்லி யாருமே கட்சியில் கூட பயன்படுத்துறதில்ல. அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இது பொதுவாக நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து தமிழ்நாட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சா உடனே முதலமைச்சர், யார் கட்சி ஆரம்பித்தாலும் உடனே முதலமைச்சர். ஏன்னா அவங்க அந்த திட்டத்தை சொல்லி தான் வரணும். அப்போ தான் அந்த அவங்களோட இளைஞர்களை அல்லது ரசிகர்களை அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் அண்ணன் விஜய் சொன்னதை வந்து நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம 12-13 ஆண்டுகளாக அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை வளர்த்துட்டு வரோம். அப்போ தெரியுது நம்மளுக்கு ஒரு கட்சியை தூங்கினோம்னா எவ்வளோ வேலைகள் இருக்குது. கிளை கட்டமைப்பு, நகர கட்டமைப்பு, ஒன்றிய கட்டமைப்புன்னு இருக்குது. அதுபோல் கட்டமைப்புகளை அவர் கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விஜய் வந்து ஒரு போட்டியோ எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றிருக்கிறாரு. அவ்வளோதானே தவிர ஒன்றும் இதில் ஒன்றும் புதுசு கிடையாது. தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றிருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் கட்சியினுடைய கொள்கைகள், வரைமுறை இதெல்லாம் சொல்லி அவர் புதிதாக உறுப்பினர்கள் இணைக்கணும். அது அவருக்கு பெரிய சவாலாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவே கிடையாது. எங்களுக்கு பெரிய வலிமையில் நாங்கள் எப்போவுமே வலிமையாக இருக்கோம். நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக, திமுக இதுகளை எதிர்த்து நாங்கள் வந்து அரசியல் செஞ்சுட்ருக்கோம். இது எங்களுக்கு ஒன்றும் ஒரு புதுசாக எங்களுக்கு ஒன்றும் பார்க்க தேவையில்ல. நாங்கள் வழக்கமான ஒன்றா பார்க்குறோம், அவ்வளோதான். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கணும் நடிகராக இருக்கும்போது படங்கள் நடிக்கும்போது அவர் படங்களுக்கு வந்து திமுகவும் சரி பாஜக வந்து நிறைய இடையூறுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சீமானண்ணா மட்டும்தான் அவர் வந்து தமிழனுங்கிற அடிப்படையில் வந்து என் தம்பி விஜய்னு சொல்லி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து விஜய் வந்திருக்காங்க. அவருடைய ஆதரவு வந்து அண்ணன் சீமானுக்கு இருக்குமான்னு ஒரு கேள்வி எழும்புதுல. இது வந்து காலம் தான் அதை தீர்மானிக்கணும். ஏன்னா இப்போ அரசியல் சூழல் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க அரசியல் நிரந்தர பகைவனும் இல்லை நண்பனும் இல்லைம்பாங்க. நம்ம அந்த தத்துவத்துக்கே போக வேண்டாம். நம்மளுடைய தத்துவத்தை சொல்கிறோம். ஏற்றுக்கிற மக்கள் நம்மளை ஆதரிக்க போகிறாங்க, எதிர்க்கிற மக்கள் யாரை ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள ஆதரிக்க போகிறாங்க. அந்த வகையில் தான் நம்ம பார்க்கணும். இதை நம்ம பெரிய ஒரு பேசும் போதெல்லாம் கொண்டு போனதில்லை. ரெண்டாவது இப்போ வந்து திமுக அதிமுகலாம் வந்து பிஜேபிலாம் வந்து விஜய் எதிர்த்தது வந்து அவங்களுக்கு இவர் அரசியலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பின்னடைவாக இருக்குங்கிற பயம். நம்மளுக்கு அந்த பயமே கிடையாது. நம்ம வந்து முழுமையாக நம்மளை நம்பி நிற்கிறோம், நம்மளோட கருத்துக்களை நம்பி நிற்கிறோம். அதனால் நம்மளுக்கு அந்த பயமே இல்லை. இப்போ அடுத்ததாக ஒன்று பரபரப்பாக ஒரு 2 நாட்கள் முன்னாடி செய்தி பார்த்துருப்பீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்வாகிகள் வீட்டில் வந்து எண்ணெயை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. சோதனையில் வந்து எந்த பணமும் எதுவும் பிடிபடலை. தேசிய தலைவர் பிரபாகரனுடைய புத்தகங்கள் 2ம் குழந்தைகள் விளையாடக்கூடிய துப்பாக்கிகளையும் தான் பறிமுதல் செஞ்சுருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. சீமானண்ணன் தொடர்ச்சியாக சொல்லுவாங்க, முடிஞ்ச வீட்டில் ரைடு விட்டு பாரு, நீ தான் எனக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. அது சாத்தியப்பட்டிருக்கு. அவர் சொன்னது உண்மைங்கிறது நிறுவனம் ஆயிருக்குல்ல. இப்போ அது எப்படி பார்க்குறீங்க? அதை நான் சொல்லி தான் தெரியணும்ல, ஊடகங்களே காமிச்சிருக்கு. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் முன்னாள் அமைச்சர் வந்து ஒரு செந்தில் பாலாஜி வீட்டில் எத்தனை நாட்கள் சோதனை நடந்துச்சு, அமைச்சர் பொன்முடி வீட்டில் எத்தனை நாட்கள் சோதனை நடந்துச்சுன்னு நீங்கள் ஊடகத்து வழியாக பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் சோதனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேறு ஒன்றும் அங்கே பெருசாக இல்லை. அதான் வந்தவங்களே சொல்கிறாங்களே, தலைவர் புத்தகங்கள் இருந்துச்சு, விளையாட்டு பொம்மைகள் இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு போனோன்ட்டு. ஏன்னா இது வந்து ஒரு அச்சுறுத்தலாக தான் நான் பார்க்குறேன். ஆளும் மாநில கட்சியாக இருக்கட்டும் அல்லது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியை ஒரு அச்சுறுத்தி பார்க்கணும், பயமுறுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த சோதனை நடத்துகிறாங்க. இதை கண்டெல்லாம் நம்ம தோண்டு போகிறதே கிடையாது. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? இன்னும் சிக்கலில் பார்த்துவோம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து மேடையில் பேசும்போது வந்து சிஎஸ்கே அணியில் வந்து ஒரு தமிழர் கூட விளையாடலை, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா 11 பேருமே தமிழனாக தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இது வந்து திமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையும் ரொம்ப வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் அண்ணனை கேலி கிண்டலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இது சீமான் அண்ணன் சொன்னது வந்து எப்படி பார்க்குறீங்க? அது 11 பேர் வந்து தமிழனாக விளையாட வைக்க முடியுமா சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா? கட்டாயம் முடியும். அதாவது அண்ணன் சீமான் சொல்கிறது ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு இருக்குது, இனியும் நடக்கும். அதனால் வந்து 11 பேர் வந்து கண்டிப்பாக வந்து 11 பேரும் தமிழர்களாக இடம்பெறுவாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த மாநில பொறுப்பாளர் எங்களுடைய அன்பு தம்பி இடும்பவனம் கார்த்தி கூட இதை ஒரு ஊடகத்தில் பதிவு செஞ்சுருந்தாப்புல. இது மாதிரி வந்து ஜெயலலிதா அரசாங்கத்தில் இருந்தப்போ ஒரு சிங்கள வீரனை கூட தமிழ்நாட்டு மண்ணில் விளையாட விடலை அப்படின்ட்டு. அப்போ பூர்வீகமாக தமிழர்கள் நாங்கள் அந்த முடிவு எடுக்க மாட்டோமா? 11 பேரும் கட்டாயம் தமிழர்களாக தான் இடம்பெறுவாங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அண்ணன் சீமான் அதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். இப்போ வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் யார் நடத்தினா?
அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம இந்த தடையை நம்ம உடச்சி கொடுத்தோம். நம்ம எல்லாருமே பொதுமக்கள், நம்ம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளாக இருக்கட்டும், தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாரும் சேர்ந்து போராடணும். அந்த போராட்டத்தை வந்து இன்னைக்கு திமுக பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு விழா நடத்துது. அப்போ போராடினது நம்ம, பேர் வைக்கிறது அவங்க. அப்போ அது மாதிரி நாளைக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஒன்றும் பெரிய இது கிடையாது. சொல்கிறதெல்லாம் நம்ம செய்வோம். அண்ணன் சொல்கிற மாதிரி அதிகாரம் மிக வலிமையானது, அது அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. அதிகாரத்தை பிடிப்போம், அதுக்கப்புறம் திருப்பி அடிப்போம், எல்லாம் நடக்கும். இப்போ அண்ணன் சீமான் வந்து தொடர்ச்சியாக சொல்லுவாங்க, ஊடகங்கள் வந்து எங்களை புறக்கணிக்குது, எங்களை காட்ட மாட்டேங்குது, நாங்கள் வளர்ந்துருவோன்னு ஊடகங்கள் வந்து திமுக எல்லா ஊடகங்களையும் பிரதான ஊடகங்கள் திமுக தான் கையில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஊடகங்கள் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா வலையொலிகள், யூடியூப் சேனலுங்கிற வலையொலிகளும் ஆதன் தமிழ் இது போன்ற பிரதான வலையொலிகள் கூட சீமானனை மறைச்சிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ புதிதாக நேற்று காட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் அந்த இடத்துல கொண்டு வர்றாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய்ங்கிறது அவர் ஒரு புகழ்பெற்ற உச்ச நட்சத்திரமாக திரைத்துறையில் இருந்திருக்கிறாரு. அதனால அதை காமிச்சா அவங்களுக்கு இதனால் ஒரு வியூஸ் அதிகமாகும், அல்லது அவங்களுடைய சேனல்கள் வந்து ஒரு ஒளிபரப்பாகும், ஒரு பேசும் பொருளாக காமிக்கப்படும், ஒரு பிரபலமாகும் அப்படிங்கிறது வேண்டிய அதை காட்டுறாங்க. பிரதான கட்சி 3வது கட்சின்னு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம். அதை கூட காட்டாமல் 3வது இடத்துல பாஜகவையோ இதுமாரி புதிதாக வர்றவங்களையே வைக்கிறாங்களே. நாம் தமிழர் மறைக்க வேண்டிய தேவை இது எதனால் வருது உங்களுக்கு? தேவை இருக்குன்னா நம்ம வளர்றத அவங்க வந்து காமிச்சா எப்படி அவங்களுக்கு மற்ற அரசியல் கட்சிங்க பிழைப்பு நடக்காதுல்ல. இது வந்து உங்களுக்கு தெரியுது, 3வது பெரிய கட்சின்னு தேர்தல் ஆணையமே சொல்லிட்டு ஊடகங்கள் எந்த நிலைமைக்கு மாறி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. அதனால் ஊடகங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு கிடையாது. ஆனால் அதற்கு மத்தியில் சில நல்ல ஊடகங்களும் நேர்மையான ஊடகங்களும் இங்கே இருக்குது. அவங்க நம்மளை காமிக்கிறாங்க, தொடர்ந்து காமிப்பாங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி ஊடகங்கள் நம்மளை காட்டாது, அச்சு ஊடகங்களோ காட்சி ஊடகங்களோ நம்மளை காட்டாது. அப்போ வந்து நம்மளே ஊடகமாக மாறி நிற்காரு, அதான் நாங்களே ஊடகமாக மாறி நிற்கிறோம். அதனால் வந்து இந்த ஊடகங்கள் நம்பி கிடையாது, நம்மளுடைய செயல் வந்து வெளில எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த ஊடகங்கள் காமிச்சு தான் நம்ம ப்ராப்ளம் ஆகணும்னு கிடையாது. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அங்கங்கே எவ்வளவோ நல்லது செய்வாங்க, அதை அந்த ஊடகங்கள் ஒருபோதும் காட்டாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஏதோ ஒரு சிறிய தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை பெரிய பூதாகரமாக காட்டுவாங்க. இப்போ அண்ணன் மேடையில் பார்த்திங்கன்னா காட்டு வளம், கனிம வளம், மலை வளம், மண் வளம், நில வளம் இது எல்லாமே பேசுவார். இதை ஒருபோதும் காமிக்க மாட்டார். அண்ணன் கோவத்தில் எங்கள் கட்சி பிள்ளைகளை திட்டிருப்பார், அதை எடுத்து பாரு சீமான் எப்படி பேசுகிறாங்க பாரு அப்படின்னு போட்டு அவங்க சும்மா ஒரு மக்களை குழப்பம் வேலையை செய்வாங்க. இப்போ கூட அண்ணன் ஒரு சாட்டை துரைமுருகன் ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என் வீட்டில் தேசிய புலனாய்வு அந்த முகாமை வந்து எங்களுக்கு சோதனை பண்ணாங்க, 7 துப்பாக்கி மாட்டியிருக்கு, அதெல்லாம் என் பையன் கொடுக்க மாட்டேன்ட்டான் அப்படிங்கிறப்ப அது என்ன விளையாட்டு துப்பாக்கி, அதை எப்படி பேசுகிறாங்கண்ணா பாருங்கள், சீமான் தம்பி விட்டு துப்பாக்கி இருந்துச்சான், கட்டுக்கட்டாக பணம் இருந்துச்சாங்கிறாங்க. அதனால் போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறோன்னு தானே அண்ணன் சொல்கிற மாதிரி அவதூறுக்கு பிறந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. நன்றிண்ணா. நன்றி. சூப்பர்.